குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, அன்சாரிகள்கிட்ட போய், அதாவது இவங்களுக்கு பாருங்கள் வந்தது 1000 பேர் கொண்ட டீமு, யார் மதீனாவாசிகள், அதில் 300 பேர் என்ன பண்ணிட்டாங்க, முனாஃபிகள் பேக் ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிறது வெறும் 700, ஆப்போசிட்டில் இருக்கிறது 3000. இருந்தாலும் குறைஷிகளுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் போய் தந்திரம் பண்ணுறார். அபு சுஃபியான் சாதாரணமான இது கிடையாது, பயங்கரமான பிரிட்டிஷான ஒரு மூளை கொண்டவர். அவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு, போயிட்டு அங்கே இவன் இருக்கிறான் அபு ஆமீர் அப்படின்னு சொல்லி ஒரு மதீனாவுடைய ஒரு சாமியார். அது அந்த காலத்தில் அறியாமை காலத்தில் இவங்க அந்த சாமியாரை ரொம்ப மதிச்சுட்டு இருந்தாங்க. யார், அன்சாரிகள் மதீனாவாசிகள் அந்த சாமியாரை ரொம்ப மதிச்சுட்டு இருந்தாங்க. அவனை இவங்க கூட்டிகிட்டு வராங்க. யார், மக்கா குறைஷிகள் கூட்டிகிட்டு நீ பேசு, மதீனாக்காரங்களை திரும்பி போக சொல்லு, மக்கா ஆளுங்களை மட்டும் வைக்க சொல்லு, அதாவது முஹாஜிர்கள் மட்டும் நிற்க சொல்லு. முஹாஜிர்கள் எவ்வளோ இருப்பாங்க, ஒரு 100 சொச்சம் அவ்வளோதான் இருக்கிறாங்க. இப்போ மீதி ஆட்கள் போக சொல்லி இந்த 600 இதில் கழிச்சு விட்டுரு, இந்த 100 பேரை நாங்கள் என்னன்னு பார்த்துக்குறோம். இவங்க மேலே தான் எங்களுக்கு கோபமே தவிர மதீனாவாசிகள் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, அவங்க கூட எங்களுக்கு சண்டையும் கிடையாது, அவங்களும் நாங்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறோம், நமக்கு தேவை இந்த முகம்மது கூட இருக்கிற ஆட்களும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. நேராக போகிறாங்க, போய் கேட்டோன்னா ஓடிரு அப்படிங்கிறார். யார், சாத் பின் உபாதா இவங்கெல்லாம் ஓடிரு, இந்த விளையாட்டில் இங்கே ஆகாதுங்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற, ஒழுங்காக ஓடிரு இல்லைன்னா உன்னை கொன்றுவோம் அப்படிங்கிறாங்க. யார், அன்சாரிகள். இப்போ அன்சாரிகளுடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா, மிகப்பெரிய பங்களிப்பு, சாதாரணது கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அன்சாரிகள் மட்டும் ரசூலாவை கைவிட்டிருந்தாங்க அப்படின்னா ரசூலானால இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி செஞ்சிருக்கவே முடியாது. ரசூலாவுடைய அந்த மிஷனே சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆயிருந்திருக்காது. அது ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ரசூலா மறக்கவே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும், அன்சாரிகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அன்சாரிகளுக்கு அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க சுகம் அனுபவிச்சதே இல்லை. ரசூலா இருக்கும்போதும், ரசூலா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க, நீங்கள் இதை வச்சிங்க அப்படி பண்ணிங்கன்னு. பின்னாடி வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூலா அவங்கள இது பண்ணல. அதாவது அந்த கலீஃபாவுடைய ஆட்சி வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப ஒரு சிரமமானதாக போச்சு.